ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவங்களை யாவரை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது 8வது வசனத்துல. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்பேன். யோபுவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தேவனை நாடுவேன், நான் தேவனை தேடி வருவேன், என் நியாயத்தை நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பேன். அத்தனை இழப்புக்கு நடுவிலே, துயரத்துக்கு நடுவிலே, துக்கத்திற்கு நடுவிலே யோபு சொல்லுகிறான், நான் தேவனை தேடி வருவேன். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கொடிய இடுக்கண் நேரிட்ட பொழுது தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய கையிலேயே விழுவேனாக. அங்க சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. இந்த கொடிய இடுக்கண்ல மனுஷனுடைய கை எனக்கு இளைப்பாறுதல் அல்ல. இந்த கொடிய இடுக்கண்ல மனிதர்களுடைய கை என்னை அரவணைக்க வேண்டாம். இந்த கொடிய இடுக்கணுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மனிதர்களுடைய ஆறுதல், மனிதர்களுடைய தேடுதல், மனிதர்கள் மூலமாக வருகிற இளைப்பாறுதல் எனக்கு தீர்வு அல்ல. கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய கையுமே எனக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இன்று நம்முடைய வாழ்க்கையில இடுக்கண்கள் நேரிடும் பொழுது மனிதர்களை தேடாமல், மனிதர்களுடைய ஆறுதலை தேடாமல், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே உம்முடைய கைகளில் விழுவேனாக, நான் மனிதர்களுடைய கைகளிலே விழாதிருப்பேனாக என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தீங்கை கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யும்படி அனுப்பின தூதனை போதும் என்று சொல்லி கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். என் தாசனாகிய தாவீது தீமையை கொண்டு வந்து நான் வைத்த பொழுதும், தண்டனையை கொண்டு வந்து வைத்த பொழுதும் என் கையிலேயே விழுவேன் என்று சொல்லும் பொழுது, அவன் என்னையே நம்பி இருக்கும் பொழுது, என்னுடைய இரக்கத்தையே அவன் சார்ந்து கொள்ளும் பொழுது, நான் எப்படி இதற்கு மேல் தீமை செய்வது என்று சொல்லி தீமையை, தீங்கு செய்கிற தூதனை தடுத்து நிறுத்தி இரக்கத்தை கட்டளையிட்ட தேவன், நீங்கள் கர்த்தருடைய கைகளில் விழும் பொழுது உங்களை தொடர்ந்து வருகிற தீங்கை, நீங்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீமைகளில ஒரு நிரந்தர விடுதலையை தந்து ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய கையிலேயே விழுந்து விடுங்கள். தேவனை பார்த்து சொல்லுங்கள், தேவனே உம்முடைய கைகளில் நான் விழுவேனாக என்று, மனுஷனுடைய கைகளில் விழாதிருப்பேனாக என்று அர்ப்பணித்து விடுங்கள். அவருடைய கையிலே விழுந்து விடுங்கள். தீங்கு உங்கள் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தப்படும். உங்களை தொடர்ந்து வருகிற தீமைக்கு ஒரு முடிவு வரும். ஒரு நிரந்தரமான விடுதலையை தந்து ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.